செய்திகளை பார்த்து வருகிறோம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ்ஸின் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமளா. அவரிடம் பேசலாம். வணக்கம் பரிமளா, விவரங்கள். பரிதா, கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீர பெருமாள் தற்பொழுது சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். கோவை காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் தற்பொழுது வீர பெருமாள் ஆஜராகி இருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீர பெருமாளுக்கு சிபிசிஐடி போலீசார் இன்று ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அதிகாலை, அதாவது இன்று ஆஜராகும்படி அனுப்பியிருந்த நிலையில் சரியாக 10 மணி அளவில் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். சிபிசிஐடி சிறப்பு விசாரணை குழு விசாரணையையும் தற்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் கொடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜனிடம் கடந்த முறை போலீசார் விசாரணையும் மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது இவருக்கு, அதாவது வீர பெருமாள் சாமிக்கும் ஆஜராகும்படி விசாரணைக்கு அனுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது அவர் ஆஜராகி இருக்கிறார். இன்று மார்ச் 11ஆம் தேதி ஆஜராக அறிவுறுத்தப்பட்டிருந்தது போல சரியாக 10 மணி அளவில் ஆஜராகி இருக்கிறார். அதே போல அப்போதைய பாதுகாப்பு பிரிவு ஆய்வாளராக இருந்த கனகராஜ் இறுதியாக விபத்தில் உயிரிழந்த ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜுக்கும் குறுஞ்செய்தி அனுப்பியது தொடர்பாகவும் அவர் தனது செல்போனை இதுவரை ஒப்படைக்காதது தொடர்பாக இன்று வீர பெருமாளிடம் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரிமளா.